சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மே மாதம் வணக்க மாதத்தின் 15வது மன்றாட்டு மாலை. இரட்சகருடைய மாதாவே, செடி வைத்தவன் அது செழித்து வளர தண்ணீர் ஊற்றுவான் என்கின்ற செப்பு மொழிக்கு ஏற்ப பாருலகை பரமன் படைத்த பின்பு பரலோகத்திலேயே பாய் போட்டு படுத்து கொண்டிராமல் அதை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் தொடங்கினார். பாதுகாப்பின் ஒரு பகுதி பணியாக இருப்பது மீட்பு. மீட்பு என்றால் என்ன என்பதற்கு சுருக்கமான பதில் சந்தேகத்திற்கு இடமின்றி சக்கரையாவின் பாடலில் வருகிறது. பாவ மன்னிப்பில் வரும் மீட்பு என்பதாகும். மீட்பு என்றால் பாவ மன்னிப்பு. படைக்கப்பட்ட மனிதன் பாவம் இழைத்த பிறகு பரமனின் பாதுகாப்பு அவனது உடலை சார்ந்தது மட்டுமல்ல, உள்ளத்தையும் சார்ந்தது. உள்ளத்தை சார்ந்த இறை பராமரிப்பை மீட்பு என்று சொல்லுகிறோம். மனிதனது பாவத்தை மன்னிப்பதுதான் அது. இதற்காக கடவுள் மனிதன் ஆனார். சூசையின் மனதை சூழ்ந்திருந்த சந்தேக மேகங்களை கனவில் தோன்றிய கபிரியேல் தூதர் கலைத்து விட்டார். ஆவியாரின் ஆற்றலால் மனைவி மரியாள் மகனை பெற்றெடுப்பாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவேன், ஏனெனில் அவர் மக்களை பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இயேசு பிறந்த இரவு நேரத்தில் இடையர்களின் இதயத்துக்கு இதமான செய்தி, இதோ மீட்பர் பிறந்துள்ளார் என்பது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என உரைத்த இயேசுவை பார்த்து கூடி நின்றவர்கள் குற்றம் சொன்னார்கள். தேவையற்றதை கூறி பரமனுக்கே அதிகாரம் உண்டு, தன்னை கடவுளாக்கிக் கொள்ளும் இவனை கடுமையாக கண்டிக்கிறோம் என்றார்கள். ஆனால் இயேசு தனக்கு அதிகாரம் உண்டு என்று அறுதியிட்டு கூறி தன்னை மீட்பராக அறிமுகம் செய்து கொண்டார். இரட்சகர் என்றால் மீட்பர் என்று பொருள். இயேசுவின் தாய் மீட்பரின் தாய். ஆகவே தான் மரியாளை பார்த்து இரட்சகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி. God bless you. மரியே வாழ்க.